இந்த உடிப்பி சட்னி வந்து இதுவரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க, இன்றைக்கி நான் பண்ணுறத பார்த்துட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி ஏன் வெறும் ரைஸ்க்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி தழை தாங்க இந்த சட்னிக்கே வந்து டேஸ்ட் வந்து சொல்லலாம். அதனால் கொஞ்சம் தாராளமே வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப குவான்டிட்டி வேணுனா இது எல்லாமே டபுள் மடங்கா வந்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வதக்குனாலே வந்து போதும். இது வந்து தனியாக வதக்கி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் மறுபடியும் 1 ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 1 வெங்காயத்தை நீல வாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக வந்து சுருங்கி வரணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து வதக்கிக்கோங்க. இல்லைன்னா கருகிடும், கலருமே வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து வெங்காயமும் மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டலுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மிளகாய் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு சில்லு தேங்காவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இது கூட ஒரே ஒரு கை அளவுக்கு வந்து பொரிகடலை வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் லைட்டாக வந்து வதக்கினா போதும். ரொம்ப வந்து வதக்கணும்னு கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா வந்து ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு, நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற அந்த மல்லித்தழை இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் தாளிக்கும் போது சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இது கூட சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு விட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அதனால் தாளிக்கிற கண்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை அவ்வளோதான். நீங்கள் இதில் மிளகாய் கிள்ளி போடுறதுனா கிள்ளி போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க. இந்த டைமில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்களோட விருப்பம் தான். இப்போ இது சட்னி அரைச்ச சட்னி கூட நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை திக்காக வேணுனாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். இப்போ தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். முக்கியமாக வந்து இட்லி, தோசை, பூரி இதெல்லாம் வந்து இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.